ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 6 நாட்கள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 6 நாட்கள் முடிவில் வந்து நம்ம ராயன் திரைப்படம் உலக அளவில் வந்து எவ்வளோ வசூல் அளிச்சிருக்கு, ஸோ அதோட விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட தனுஷோட 50வது படத்தை அவரே இயக்கி அவரே லீட் ரோல் நடித்த திரைப்படம் தான் ராயன். ஸோ இந்த திரைப்படத்தோட ஸோ நம்ம அவர் கூட சேர்ந்து வந்து ஒரு செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ போன வாரம் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆன முன்னாவே வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வந்து இந்த திரைப்படத்துக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட 50வது படம் அப்படின்றனாலே வந்து ஸோ ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்துக்கு ரொம்பவே ஆவலாக வந்து வந்தாங்க. அதே பேர் வந்து விமர்சனம் ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வந்து இன்னுமே வந்து பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து இன்னுமே வந்து தேட்டரில் போய் பார்த்துட்டு இருக்காங்க அந்த திரைப்படத்தை. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தா தான் இப்போ தனுஷ் இயக்கத்தில் 2வதாக வெளிவந்த திரைப்படம் தான் ராயன். ஸோ அந்த திரைப்படம் வந்து உலகில் வந்து கிட்டத்தட்ட வந்து 96 கோடி வரைக்கும் வசூல் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக வந்து அடுத்த நாளில் ஐ மீன் 7 நாட்கள் முடிவே கண்டிப்பாக வந்து 100 crores கிளப்பில் வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் வந்து போயிடும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏ சர்டிஃபிகேட் வாங்கி 100 கோடி அடித்த ஒரே திரைப்படம் ராயன் அப்படின்ற ஒரு பெருமை வந்து நம்ம தனுஷுக்கு போய் சேரும்.